பழனி அருகே வாடிப்பட்டியில் உரிய அனுமதியின்றி ரேக்லா பந்தயம் நடைபெற்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் சித்திரை மாதத்தின் வைகாசி மாதம் 7ஆம் நாளான கடைசி கிரிவலத்தை முன்னிட்டு பழனி, உடுமலை உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து 100க்கும் மேற்பட்ட ரேக்லா வண்டியில் பழனி கோவிலுக்கு கிரிவலம் சென்றனர். கிரிவலம் சென்று வழிபாடு முடித்துவிட்டு மீண்டும் ஊர்களுக்கு திரும்பினர். அப்போது பழனி உடுமலை நெடுஞ்சாலையில் உள்ள வாடிப்பட்டி அருகே ரேக்லா வண்டிகள் சென்றபோது அவர்களுக்குள் திடீரென பந்தயம் நடத்தினர். திடீரென நடத்தப்பட்ட ரேக்லா பந்தயத்தால் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகினர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கால்நடை பராமரிப்பு உதவி இயக்குநர் முருகன், வட்டாட்சியர் சக்திவேலன், காவல்துறை ஆய்வாளர் மணிமாறன் ஆகியோர் தலைமையிலான அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அப்போது அங்கிருந்த மாட்டு வண்டி உரிமையாளர்களை தடுத்து எச்சரித்தனர். எவ்வித முன்னெச்சரிக்கை பணிகளும் மேற்கொள்ளாமல் பழனி உடுமலை நெடுஞ்சாலையில் வாகனங்கள் சென்று வரும் நிலையில் ரேக்லா பந்தயம் நடத்திய சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.